ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ கௌசி. இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் லிவர் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போது இந்த ரெசிபியை எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக ஸ்பைஸியாக பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் லிவர் எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். மீடியம் ஹீட்டில் இருக்கிறப்போ கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 கிராம்பு இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ்டாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ அது வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியன் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக நான் இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 4 மசாலா மட்டும்தான் நம்ம இந்த லிவர் ஃப்ரைக்கு ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே அடி பிடிக்காமல் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டீங்க அப்படின்னா அதோட ரா ஸ்மெல் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லிவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லிவரை ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லிவரில் ஹீட் ஏற ஏற அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்கும். அது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பழைய நிலைக்கே ரீட்டைன் ஆயிரும். ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். என்னடா இது ரொம்ப உப்பிட்டு வருது அப்படின்னு நினைக்க வேணாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை குக் பண்ணுற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு வாட்டர் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா இதோட ரா ஸ்மெல் போகணும். அதுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன் நான் ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது அதில் ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போது ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது கீழே பேனுக்கு அடியில் தான் ஒட்டிக்கும். அதோட ஃப்ளேவரே அது இழந்துரும். ஸோ அதனால தான் நான் இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈரலோட சைஸே ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 20 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இப்போ இதை நல்லா ஒரு டைம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போவே கூட நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதை கிரேவியாக கூட சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை இன்றைக்கி வறுவலாக தான் பண்ண போகிறேன். ஈரல் மிளகு வறுவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வறுவலாக பண்ணுறப்போ அதோட தண்ணி அளவு மேக்ஸிமம் இல்லாத அளவுக்கு தான் நம்ம பண்ணணும். ஸோ உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு 2 மினிட்ஸ் அந்த பெப்பர் பவுடர் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட ஃப்ளேவர் உள்ளே இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணியோட கன்சிஸ்டன்சி கம்மியாகிட்டு அந்த எண்ணெய்லாம் வெளியில் தெரியணும். எண்ணெய் மேலே மிதந்துச்சுன்னா தான் அது நல்லா குக் ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஹாட்டாக சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்.
பிளட் லெவல் கம்மியாக இருக்கிறவங்க, பிளட் லெவலை பூஸ்டப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இம்யூனிட்டி லெவலை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக தாராளமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி சாப்பிடலாம். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க. முக்கியமாக don't forget to like, comment, share and subscribe to It's Me Kausi channel. Thanks for watching.